Hello, everyone. Welcome back to ICTF. In today's lesson, we'll explore inventions related to computer science, Part 2. Let's get started. Okay guys, so இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது வந்து இன்வென்ஷன்ஸ் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆல்ரெடி நாங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் யூடியூப் சேனல்ல, ஐசிடிஎஃப் யூடியூப் சேனல்ல. இன்வென்ஷன் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்றதுன்ற முதலாவது வெர்ஷனா இருக்கும். ஸோ அந்த வெர்ஷன் வீடியோல நாங்க சொல்லியிருப்போம் மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுதுன்ற மாதிரி சொல்லியிருப்போம். மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர்ன்றதும் ஆரம்ப காலங்களில் பயன்படுத்தப்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் தான். ஆனால் அந்த மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து எலக்ட்ரிக் பவர்ன்றது தேவையில்லாமல் இருந்ததா. அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு மெக்கானிக்கல் பவரை வச்சுக்கொண்டே அந்த கம்ப்யூட்டர் வேலை செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. பட் இன்றைக்கு நாங்க பார்க்க போற இந்த விஷயம், அதாவது வந்து இந்த எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர்ன்ற வந்து எலக்ட்ரிக் பவரை வச்சுக்கொண்டு வேலை செய்ய போற கம்ப்யூட்டர்ஸை பற்றி மட்டும்தான் நாங்கள் இங்க டிஸ்கஸ் பண்ணிக்கொண்டு வர போறோம். ஸோ அந்த பேஸ்மெண்ட்ல நாங்கள் பார்க்கல 1945 இருந்து இன்றைக்கு நாங்க யூஸ் பண்ணி கொண்டிருக்கிற கம்ப்யூட்டர் மட்டுமே உண்மையில எலக்ட்ரிக் கம்ப்யூட்டர் கேட்டகரிக்கா வரணும். எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர், இலத்திரனியல் கணினிகள். ஸோ இந்த இடத்துல நாங்கள் 1945 இன்வென்ட் பண்ணப்பட்ட எட்வெக் என்ற கம்ப்யூட்டரை பற்றி பார்ப்போம். எட்வெக் என்ற கம்ப்யூட்டர் விரிவாக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரானிக் டிஸ்கிரீட் வேரியபிள் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர் என்ற பெயரால சொல்லுவோம். ஸோ அட்வான்ஸ் லெவலை பொறுத்த மட்டும் ഇതിന്റെ விரிவாக்கங்களை எக்ஸாமில் கேட்கலாம், எம்சிக்யூ கேள்வியா. எட்வெக் என்ற கம்ப்யூட்டர் விரிவாக்கம் எலக்ட்ரானிக் டிஸ்கிரீட் வேரியபிள் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர் என்ற பெயரால சொல்லுவோம். ஸோ இந்த எட்வெக் என்ற கம்ப்யூட்டரை இன்வென்ட் பண்ண பிரதான நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜான் பொன் நியூமன் என்று சொல்றது. ஸோ இந்த சயின்டிஸ்ட முக்கியமான ஒரு சயின்டிஸ்டா நாங்கள் கன்சிடர் பண்றதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் என்று சொன்னா, அதாவது வந்து டேட்டா ஸ்டோரிங், அதாவது உலகின் முதலாவது தரவுகளை சேமிக்கின்ற கணினியாக கருதப்படுவது இந்த எட்வெக். இப்ப எம்சிக்குள்ள கேட்பாங்கள், நாங்கள் அதுக்கு ரெடியா இருக்கவன். உலகின் முதலாவது தரவுகளை தேக்கி வைக்கின்ற கணினியாக கருதப்படுவது the world first data storing computer that's known as எட்வெக். இந்த எட்வெக்கின் பிரதான கண்டுபிடிப்பாளராக கருதப்படுறவர் வந்து ஜான் பொன் நியூமன். சோ அதுக்கு பிற்பட்ட கால பகுதிகளில் ஜான் பொன் நியூமன் என்ற சயின்டிஸ்ட் தான் ஒரு மெயினான ஒரு சயின்டிஸ்டா வச்சுக்கொண்டு நாங்கள் பொன் நியூமன் ஆர்கிடெக்சர் என்று சொல்லி ஒரு ஆர்கிடெக்சர் வந்து படிப்போம். ஸோ பொன் நியூமன் ஆர்கிடெக்சர் அப்படின்றது வந்து ஒரு ஃபேமஸான ஆர்கிடெக்சர். ஸோ லேட்டர் இன்னொரு வீடியோல அல்லது இதுக்கு அடுத்ததா வார வீடியோவில் நாங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கொள்வோம். ஸோ இது எட்வெக்கை பற்றின சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஸோ அடுத்த விஷயம் பார்த்தோம்னு சொன்னால் கிளாசிக் பொன் நியூமன் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ப்ரோசஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன் ஆஃப்டர் அனதர், சீரியல் ப்ரோசஸிங். அப்ப உண்மையில இது வந்து சீரியல் ப்ரோசஸிங்க பேஸ் பண்ணி இருந்ததுன்னு சொல்லி இருக்கிறேன். அதாவது ஒவ்வொரு ப்ரோசஸுக்கு பிறகு அடுத்த ப்ரோசஸ் என்ற மாதிரி தான் போய்கொண்டிருந்தது. இந்த இடத்துல மல்டிபிள் ப்ரோசஸ் ரன் பண்ணலாம். சீரியல் ப்ரோசஸிங் என்று சொல்ல வார்த்தை, நீங்கள் நிறைய வேலையை இந்த கம்ப்யூட்டருக்கு கொடுத்தாலும் இது ஒரு ப்ரோசஸ் முடிய அடுத்த ப்ரோசஸ் முடிய அடுத்த ப்ரோசஸ் என்ற ஒழுங்கில தான் போகுமே தவிர ஒரு நேரத்துல 2-3 ப்ரோசஸ் செய்யக்கூடிய கேப்பபிலிட்டி இந்த கம்ப்யூட்டர்ஸ்ட இல்லை. அடுத்தது நாங்க பார்க்க போறது இனியக் என்ற ஒரு கம்ப்யூட்டர். இதே நேரம் யுனிவெக் என்ற கம்ப்யூட்டரை பற்றியும் நான் சேம் கதைச்சு கொண்டு வரப்போம். இனியக் கம்ப்யூட்டர், யுனிவெக் கம்ப்யூட்டர், இந்த ரெண்டு விரிவாக்கத்தையும் பார்ப்போம். இனியக் என்றது பாத்தீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கம்ப்யூட்டர், அதாவது எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கம்ப்யூட்டர் என்ற பெயரால சொல்லுவோம் இனியக். யுனிவெக் என்று சொல்லிக்கல யூனிவர்சல் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர் என்று சொல்லிக் கொள்வோம், இது யுனிவெக். இந்த ரெண்டு பேருண்ட கண்டுபிடிப்பாளர்களும் சேம் தான். இந்த ரெண்டு பேர்ட்ட நேம் நாங்க ஞாபகப்படுத்த வேண்டும், ஜோன் மோஸ்லி அண்ட் ஜோன் பிரஸ்பர் எக்கர்ட் அப்படின்னு சொல்லிக் கொள்வோம். ஜோன் மோஸ்லி அண்ட் ஜோன் பிரஸ்பர் எக்கர்ட் என்ற ரெண்டு பேர் சேர்ந்து இந்த ரெண்டு விதமான கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கணும், இனியக், யுனிவெக். இனியக் என்ற கம்ப்யூட்டர் சிறப்பியல் என்னென்று பார்ப்போமா இருந்தா, ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லார்ஜ் எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ், இட் வாஸ் ப்ரோக்ராம்ட் மேனுவலி. உலகின் முதலாவது இலத்திரனியல் கணினியாக கருதப்படுவது அப்படி என்று எடுக்கிறது வந்து உண்மையில என்னத்து என்றா இனியக்கு தான் எடுப்போம். அது என்னத்துக்கு இலத்திரனியல் கணினி என்று சொல்றோம்னா, இதை நாங்கள் மேனுவலா ப்ரோக்ராம் பண்றதுக்கு எடுத்தபடியால இதை நாங்கள் எலக்ட்ரானிக் ஃபர்ஸ்டா நாங்கள் கன்சிடர் பண்ணிக்கொள்றோம். அதாவது மேனுவலா நாங்க ப்ரோக்ராம் பண்ணலாம், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த கம்ப்யூட்டர் டிசைன் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் அவுட்புட் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. உலகின் முதலாவது இலத்திரனியல் கணினியாக கருதப்படுவது அப்படி என்றது எதை நாங்கள் எடுப்போம்டா இனியக்.
பட் இதுக்கு மெயினா நாங்க உலகின் முதலாவது இடத்துல சொல்றதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் என்று சொன்னால் இங்க மேனுவல் ப்ரோக்ராமிங் என்ற கன்செப்டா உள்ள கொண்டது. ரைட், அடுத்த விஷயம் பார்த்தோம் என்று சொன்னால் யூனிவேக் அப்படி என்ற ஒரு கம்ப்யூட்டர் நாங்க எடுத்துக்கொள்றோம். யூனிவேக் என்ற கம்ப்யூட்டர் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இங்க கமர்ஷியல் உலகின் முதலாவது வர்த்தக ரீதியான கணனியா நாங்கள் இதை கருதி கொள்றோம். வர்த்தக ரீதி என்று உங்களுக்கு தெரியும், நார்மலா ஒரு பிசினஸுக்காக. அப்ப இதுக்கு முதல் கண்டுபிடிச்ச கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் என்ன செய்யணும் என்று சொல்லி சொன்னால் இத ஒரு ரிசர்ச் பர்பஸுக்கு ஆராய்ச்சி நடவடிக்கைகளுக்கு தான் பாவிக்கணுமே தவிர இது ஒரு நாளும் என்ன செய்யலை என்று சொன்னால் விற்பனை நோக்கத்துக்காகவோ லாப நோக்கத்துக்காகவோ கண்டுபிடிக்கல. ஆனா இப்ப நாங்க யூஸ் பண்ணிக்கொள்ற எல்லா கம்ப்யூட்டர்ஸுமே விற்பனை நோக்கத்துக்காக தானே கண்டுபிடிக்கப்படுது. இன்னைக்கு நாங்கள் வாங்குற எந்த கம்ப்யூட்டரா இருந்தா. பட் அப்படி ஒரு கன்செப்ட தொடங்கினது இந்த யூனிவேக் கம்ப்யூட்டர். உலகின் முதலாவது வணிக ரீதியான ஒரு கம்ப்யூட்டர் என்று சொல்றோம், யூனிவர்சல் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர். பிசினஸ் பர்பஸ் கமர்ஷியல் பர்பஸுக்காக கண்டுபிடிக்கிறேன். சோ இதையும் கண்டுபிடிச்சாக்கள் 2 பேர் தான். அதே 2 பேர் ஜோன் மோஸ்ட்லி, ஜோன் பிரஸ்பெர்கர்ட் என்ற 2 பேர் தான் இதையுமே கண்டுபிடிக்கணும், யூனிவேக் இனியன். தென் இந்த எட்செக் என்ற கம்ப்யூட்டரை பற்றி சொல்ல வேண்டும். எட்செக் என்ற கம்ப்யூட்டரை பொறுத்த மட்டும் இது நார்மலா விரிவாக்கம் சொல்லிக் கொள்றோம் எலக்ட்ரானிக் டிலே ஸ்டோரேஜ் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர் என்று சொல்றோம். ஆனா இதுண்ட ஸ்பெஷாலிட்டி என்று சொல்லி நாங்கள் ஒன்றுமே சொல்றதுக்கு இல்லை. நார்மலான ஒரு ஸ்டோர் ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர் தான். ஏன் இதை நாங்க இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கோம் சொன்னால் ஒரே ரைமில நார்மலா என்ன செய்யறது இந்த எலக்ட்ரானிக் என்று வாராங்க. எட்பெக், இனியக், யூனிவேக், எட்செக், இந்த ஈல தொடங்குறது எல்லாம் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் என்ற நேமால சொல்லுவோம். எட்செக்ன்றது எலக்ட்ரானிக் டிலே ஸ்டோரேஜ் ஆட்டோமேட்டிக் கால்குலேட்டர். இந்த நேம் கால்குலேட்டர் முடியும், கம்ப்யூட்டர் முடியாது. இதை கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பாளர் பாத்தீங்கன்னா மோரிஸ் வில்க்ஸ் அப்படி என்றவர் தான் அதை கண்டுபிடிக்கிறார். மோரிஸ் வில்க்ஸ் என்றவர் தான் அதை கண்டுபிடிக்கிறார். சோ அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த இனியக்குக்கும் எட்பெக்குமான டிஃபரன்ஸ் இதுல போட்டிருக்கிறோம். இனியக் அப்படி என்றது மேனுவல் ப்ரோக்ராமிங், அதாவது நாங்களே மேனுவலா கைமுறையாக வழிபடுத்தக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங்கை கொண்டிருந்தது. எட்பெக் ஸ்டோர் ப்ரோக்ராமிங் என்று சொல்றோம், அதாவது தேக்கி வைக்கிற எண்ணக்கரு டேட்டா ஸ்டோரேஜை பற்றி கொண்டபடியால எட்பெக் அப்படி சொல்லிக்கொள்றோம். அடுத்த விஷயம் என்று சொன்னால் இப்ப இந்த கம்ப்யூட்டர்ஸ் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர்ஸா வந்தா பிறகு எங்களுக்கு சாதாரண கம்ப்யூட்டர்ஸை விட இப்படியான கம்ப்யூட்டர்ஸ் வேகம் கூடினதாகவும் பிளெக்சிபிளான கம்ப்யூட்டர்ஸாகவும் மாற தொடங்கிட்டுதான். இந்த அடிப்படையில நாங்கள் அதுக்கு பிறகு வந்த கம்ப்யூட்டர்ஸ் இன்வென்ஷன்ஸ் உண்மையில நாங்கள் ஆல்ரெடி பார்த்த கம்ப்யூட்டர்ஸோட ஒப்படைகள்ல இப்ப நான் சொல்ல போற கண்டுபிடிப்புகள் கொஞ்சம் எக்ஸாமில அடிக்கடி கேட்க போற கம்ப்யூட்டர் கண்டுபிடிப்புகளா இருக்கு. அதுல முதலாவது சொல்ல போறது அலன் டியூரிங். இந்த சயின்டிஸ்ட் நேம் போட்டோ எல்லாமே ஆட் பண்ணிருக்கிறோம். இந்த அலன் டியூரிங் என்ற சயின்டிஸ்ட் தான் என்ன சொல்றோம்னு சொன்னால் மாடர்ன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த ஃபாதர், அதாவது ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்று சொல்றதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி சொன்னால் இவர் டியூரிங் மிஷின் அப்படி என்று சொல்லி ஒன்றை கண்டுபிடிச்சு அதுல மேத்தமெட்டிக்கல் அல்கோரிதம்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ற மேத் சம்பந்தமான நெறிமுறைகள் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வர. அப்ப இப்படியான சில எதிர்காலத்துக்கு தேவையான சில விஷயங்களை இவர் இன்க்ளூட் பண்ணபடியால நவீன கணனி விஞ்ஞானத்தின் தந்தை என்று சொல்லி வேற சொல்லிக் கொள்றோம். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்று சொல்லி வேற நாங்க சொல்றோம். ஆல்ரெடி சார்ல்ஸ் பவேஜ் நாங்க ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டிங் கணினியின் தந்தை என்று சொல்லிக் கொள்வோம். அடுத்தது வந்தவென்று சொன்னால் இந்த பைனரி சிஸ்டம். சோ இதை நாங்கள் கொஞ்சம் டீப்பா படிக்க வேணும். பைனரி சிஸ்டம்ன்றது 0-1 அடிப்படையாக கொண்டது. இதை வச்சுதான் இன்றைக்கு மட்டும் நாங்கள் கம்ப்யூட்டர்ஸை கண்டுபிடிச்சு கொண்டே போறோம். கம்ப்யூட்டர் என்று சொன்னாலே 0-1 தான் இருக்குமென்று பார்க்கணும். அப்ப இப்படியான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்ச ஒரு முதலாவது சயின்டிஸ்ட், அதாவது பைனரி நம்பர் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தின ஒரு சயின்டிஸ்ட் யாருன்னு கேட்டா கோட்ஃப்ரெட் வில்லியம் என்றவர் தான் கண்டுபிடிக்கிறார். சோ இந்த கோட்ஃப்ரெட் வில்லியம் என்ற சயின்டிஸ்டின் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி சொன்னால் இவர் தான் பைனரி சிஸ்டத்தை கண்டுபிடிக்கிறார், கோட்ஃப்ரெட் வில்லியம். தென் இதை விட பார்த்தோம் என்று சொன்னால் உலகத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்ட முதலாவது கால்குலேட்டர் எதென்று பார்த்தோம் என்று சொன்னா அபேக்கஸ். சோ இந்த அபேக்கஸ்ன்றது உலகின் முதலாவது கணனி என்று சொல்லிக் கொள்றோம். இது என்ன செய்யும் என்று சொன்னா மேனுவல் கையால கூட்டி கழிக்கிறதுக்கு பாவிச்ச டிவைஸ். அப்ப இந்த டிவைஸை கண்டுபிடிச்சாக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா சைனீஸ் பீப்புள். இப்ப சீன நாட்டை சேர்ந்த மக்கள் தான் இந்த அபேக்கஸை கண்டுபிடிக்கணுமா. இந்த அபேக்கஸ் கண்டுபிடிச்சா பிறகு கூட்டல் கழித்தல் தொடர்பான வேலைகள் எங்களுக்கு ஈஸியா வந்துடும். அதுக்கு பிறகுதான் இந்த கம்ப்யூட்டர்ஸை கண்டுபிடிச்சு இன்றைக்கு பாவிக்கிற கம்ப்யூட்டர்ஸ் மட்டும் எவல்யூஷன் நடந்திருக்கு.
இதை விட இன்னொன்று எம்சிக்குள்ள கேட்கலாம். ஏபிசி கம்ப்யூட்டர் என்று சொல்லி ஒன்றை கண்டுபிடிக்கலாம். அட்டனாஸ் ஆஃப் பெரி இவ ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஏபிசி என்ற கம்ப்யூட்டரை கண்டுபிடிக்கணும். சோ இந்த ஏபிசி கம்ப்யூட்டர் என்ற கண்டுபிடிப்பாளர்கள் ஆரண்டு கொண்ட கேட்கலாம். ஜான் பி அட்டனாஸ் ஆஃப், அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா சி பெரி என்றவர் தான் இதை கண்டுபிடிக்கிறார்களா இருக்கும், ரெண்டு பேர் சேர்ந்து. சோ இங்க இருக்க போற ஏபி என்ற நேமம் அதை விட சி என்றதையும் சேர்த்து, ஸோ இங்க நாங்கள் ஏபிசி கம்ப்யூட்டர் நேமோட சொல்லிக்கொள்றோம். ஸோ ஏபிசி கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சார்கள் வந்து ஜான் வி அட்டனாஸ் ஆஃப் அண்ட் பெரி. அடுத்த விஷயம், ஸோ இவ்வளவு கிளியர் என்று சொல்லி சொன்னால் இப்ப நாங்கள் அடுத்ததுக்கு மூவ் பண்ண போறோம். இன்வென்ஷன்ஸ் ஓரளவு நாங்கள் இதுல கவர் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப சில தலைமுறைகளோட சம்பந்தப்பட்ட சில விடயங்கள்ல உங்களை எம்சிக்யூல கேள்விகள். 1904ல வேக்யூம் டியூப் அப்படி என்று சொல்லி ஒன்று கண்டுபிடிக்கப்படுது. அது வந்து வெற்றிட குழாய்கள் என்ற பெயரால கொண்டு வர. இப்படியான டிவைசஸ் வந்தா பிறகுதான் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டரை கண்டுபிடிக்க தொடங்கினோம். அதுக்கு முதல் மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் தான் நடைமுறையில் இருந்ததா. அப்ப எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆரம்ப கட்டமா இருந்தது எதென்று பார்த்தோம்னா இந்த வேக்யூம் டியூப் என்ற வெற்றிட குழாய். சோ இந்த வெற்றிட குழாய்களை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தோம்னா ஜான் ஆம்ப்ரூஸ் ஃபிளேமிங் என்றவர் தான் கண்டுபிடிக்கிறார். சோ ஜான் ஆம்ப்ரூஸ் ஃபிளேமிங் என்ற சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச பிரதான கண்டுபிடிப்பு என்னன்னு பார்த்தோம்னா வேக்யூம் டியூப். இதை வச்சுக்கொண்டுதான் முதலாம் தலைமுறை என்று சொல்ற இந்த வேக்யூம் டியூப்பை அடிப்படையாக கொண்ட கணினிகள், அதாவது எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர்ஸ் கண்டுபிடிக்கப்படுது. பொதுவா இனியக், ஜூனிபெக், எட்பெக், எட்செக் மாதிரியான கம்ப்யூட்டர்ஸ்ல இந்த கான்செப்டை கொண்டது. இதை விட பார்த்தோம் சொல்லி சொன்னால் இன்டகிரேட்டட் சர்க்யூட் என்று சொல்ற ஐசி என்றது நார்மலாவே நாங்கள் ஒருங்கிணைந்த சுற்றுக்கள் என்று சொல்லுவோம். இந்த ஒருங்கிணைந்த சுற்றுக்களை கண்டுபிடிச்ச மெயினான ஆட்கள் என்று சொல்லிக்கல. இப்ப நாங்கள் நார்மலா ஜாக் கில்பி என்றவரை வந்து மெயினா சொல்லிக் கொள்வோம். இவரோட சேர்ந்து நார்மலா இந்த ராபர்ட் நாய்ஸ் என்றவரும் சேர்ந்துதான் இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறார். பட் என்றாலும் நாங்கள் இன்டகிரேட் சர்க்யூட், அதாவது வந்து ஒருங்கிணைந்த சுற்றை கண்டுபிடிச்ச பிரதான கண்டுபிடிப்பாளர் என்று சொல்லிக்க ஜாக் கில்பி என்றவரை சொல்லுவோம். ஷோர்ட்டா இவற்ற நேம நாங்க ஜேகே என்று சொல்லி பிளிப் ஃப்ளாப் டிரான்சிஸ்டர் என்ற கான்செப்ட்லையும் படிப்போம். சோ ஜாக் கில்பி என்ற சயின்டிஸ்ட் தான் இந்த ஒருங்கிணைந்த சுற்றுகளை கண்டுபிடிக்கிறார். அவரோட சேர்ந்து ராபர்ட் நாய்ஸ் அப்படி என்ற சயின்டிஸ்டும் இந்த கண்டுபிடிப்பு தொடர்பான விடயங்களை செய்யணும். இதை விட நார்மலா பார்த்தோம் என்று சொன்னால் இப்ப நார்மலான ஒரு கொமர்ஷியல் மைக்ரோ ப்ராசஸர், அதாவது இன்டெல் கம்பெனி என்ன செய்யணும்னா வணிக ரீதியாக முதலாவது ஒரு என்ன சொல்றது சிபியூவை கண்டுபிடிக்கணும். மைக்ரோ ப்ராசஸர் இன்றைக்கு நாங்க சிபியூ தான் பாவிக்கிறோம், அதுல இன்டெல் பாவிக்கிறோம். இன்டெல் நிறைய வெர்ஷன்ஸ் வந்துச்சு. என்றாலும் 1971 ஆண்டுல இன்டெல் 4004 சொல்ற இந்த வெர்ஷன், இன்டெல் 4004 என்ற இந்த வெர்ஷன் உலகின் முதலாவது என்னவா கண்டுபிடிக்கப்படுதுன்னு சொன்னா சிபியூவா கருதப்படுது. இப்ப முதலாவது சிபியூ என்றது இன்டெல் 4004 தான் நாங்கள் இங்க கன்சிடர் பண்ணி கொள்றோம். சோ இது ஓகே. அடுத்த விஷயம், நாங்கள் ஒவ்வொரு தலைமுறைகள் ரீதியாகவும் ஒவ்வொன்றையும் கண்டுபிடிச்சு கொண்டு வரைக்குள்ள எங்களுக்கு கணினிகள் வந்து சிறிய அளவா மாற்றப்படுது. அதை விட பார்த்தோம்னா பவர்ஃபுல் கூடின, அதாவது எங்களுக்கு பவர் வந்து கூடினதாக மாற்றப்படுது. ஸோ இந்த வீடியோ செஷன்ல பார்த்திருந்தோம் என்னென்ன விதமான எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம், அதை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்திருந்தோம். அதை விட ஒவ்வொரு எக்ஸ்ட்ராவான பைனரி சிஸ்டம் மாதிரியான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்திருந்தோம். இதை விட பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த வேக்யூம் டியூப், இன்டகிரேட்டட் சர்க்யூட், இன்டெல் மாதிரியான ப்ரொசஸரை யார் கண்டுபிடிச்ச மாதிரி பார்த்திருந்தோம். சோ இவ்வளவு விஷயம் பார்த்திருந்தோம். அடுத்த ஒரு வீடியோ செஷன்ல நாங்கள் இன்னொரு கான்செப்டோட மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.